என்னில் வைத்தவரே, உமக்காய் வாழுவே, உமக்காய் வாழுவே. பிரசன்னம் தான் நாடுவே, பிரசன்னம் தான். சொல்லுமா, என் மேல் நினைவாயிருப்பவரே, என் மேல் நினைவாய் இருப்பவரே, என்னை விசாரிக்கும் தெய்வமே, உம் அன்பு கரங்களில் நான் இருப்பேன், என்னை உயர்த்த நீரே, என்னை உயர்த்த இறங்கி நீரே. பாருங்களேன், யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்ததாம், அந்த ஜீவன் என்னவா இருக்கு? மனுஷருக்கு ஒளியா இருக்குதாம். ஆமென். அவருக்குள் ஜீவன் இருக்கு, மனுஷருக்கு அது என்னவா இருக்காம்? ஒளியா இருக்குதாம். ஒரு இருட்டான இடத்துல இருக்கும் அப்படின்னா நம்ம எதை தேடி ஓடும்? வெளிச்சத்தை என்ன பண்ணுவோம்? அந்த வெளிச்சம் நல்லதா கெட்டதெல்லாம் தெரியாது. அங்க நம்மள கிட்னாப் பண்றதுக்கு வெயிட் பண்றாங்களா இல்ல பிடிச்சிட்டு போறதுக்கு வெயிட் பண்றாங்களான்னு தெரியாது. ஆனா எதை நோக்கி தான் நம்ம ஓட ஆரம்பிப்போம்? வெளிச்சத்தை நோக்கி தான் ஓட ஆரம்பிப்போம். பாருங்களேன், அவர் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தாராம். அவர் ஒரு நல்ல ஒளியாய் வந்திருக்கார். ஆமென். நம்மளை மீட்கும்படி, நம்மளை ரட்சிக்கும்படி, நம்மளுடைய இருக்கிற நிலைமையிலிருந்து, விழுந்து போன நிலைமையிலிருந்து அவரை போலவே இந்த உலகத்துல வைக்கும்படி இந்த உலகத்துக்கு அவர் வெளிச்சமாய் வந்திருக்கார், ஒளியாய் வந்திருக்கார். நீங்க என்ன சூழ்நிலை வேணா இந்த நாள்ல இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா நீங்க ஒண்ணு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவரை தவிர ஒளி வேற எதுவுமே இருக்க முடியாது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு அவரை தவிர தீர்வு வேற எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா இயேசுவே வழி, சத்தியம், ஜீவனுமா இருக்கிறார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இல்லாம நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையில தான் இத்தனை வருஷமா நம்ம வாழ்ந்திருக்கோம். ஆனா அவர் இருக்கும் போது நம்மளால எல்லாவற்றையும் செய்ய முடியும். இன்னைக்கு நீங்க ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டீங்க, எவ்வளவோ ஓடிட்டீங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க. ஆனா இயேசு இல்லாம உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தான் என்னுடைய வழி, அவர் தான் என்னுடைய ஜீவன், அவர் தான் என்னுடைய எல்லாமே அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்க என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கு தான் உண்மையான வெளிச்சத்துக்குள்ளேயே நீங்க வருவீங்க. அவரே சத்தியமாய் இருக்கிறார், அவரே வெளிச்சமாய் இருக்கிறார், அவரே ஜீவனாய் இருக்கிறார். அவரே ஜீவன், நம்முடைய ஜீவனாய் அவர் இருக்கார். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? அப்பா, நீங்க இல்லாம என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. இயேசுவே நீர் எனக்கு போதும். இயேசுவே நீர் தான் என் எல்லாம். சொல்லுவோமா? இயேசுவே நீர் தான் என் எல்லாம். நீங்க இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னுடைய வாழ்க்கையை நான் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். நீரே என்னுடைய ஜீவனா இருங்க. அழிந்து கொண்டிருந்த ஆத்துமாவை மீட்டு அழியாவும் ஜீவனையே என்னில் வைத்தவரே. சொல்லுமா?
அழிந்து கொண்டிருந்த ஆத்துமாவை மீட்டு அழியாவும் ஜீவனையே என்னில் வைத்தவரே. உமக்காய் வாழ்வேன், உமக்காய் வாழுவேன், உமக்காய் வாழுவேன். உந்தன் பிரசனம் தான் நாடுவேன். உந்தன் பிரசனம் சொல்லுமா, உமக்காய் வாழுவேன் நாடுவேன், உமக்காய் வாழுவேன், உமக்காய் வாழுவேன். உந்தன் பிரசனம் தான் நாடுவேன், உந்தன் பிரசனம் தான் நாடுவேன். என்மேல் நினைவாய் இருப்பவரே, என்னை விசாரிக்கும் தெய்வமே, உம் அன்பு கரங்களில் நான் இருப்பேன். என்னை உயர்த்த இறங்கினீரே. என்மேல் நினைவாய், என்மேல் நினைவாய் இருப்பவரே, என்னை விசாரிக்கும் தெய்வமே, உம் அன்பு கரங்களில் நான் இருப்பேன். கைவிடா கண்மலையே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். கைவிடா கண்மலையே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் அன்பு கரங்களில் நான் இருப்பேன். என்னை உயர்ந்த இறங்கி உம் அன்பு கரங்களில் நான் இருப்பேன். என்னை நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி 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 நன்றி. உட்காருவோம். கொஞ்சம் முன்னால தள்ளி. ட்ரெஸ் அழகா இருக்கு சொல்லுங்க. இல்ல இல்ல, உங்க ட்ரெஸ்ஸை விட நீங்க அழகா இருக்கீங்க சொல்லுங்க. இப்போ சென்னை சென்னை ஸ்லாங்கில் ஒரு பாட்டு பாடணுமே. சென்னை மீட் ஃப்ளோக் இறை மகன் இயேசு. எல்லாம் கைத்தட்டி கொண்டாட்டம். அல்லேலூயா. இறை மகன் இயேசு இன்னல்கள் நீக்க இறங்கி வந்தார் புவியில், இறங்கி வந்தார் புவியில். கையெடு போடு. இன்னல்கள் நீக்க இறங்கி வந்தார் புவியில், இறங்கி வந்தார் புவியில். பாவம் சாபம் ரோகம் போக்கிடவே, பாரில் சமாதானம் ஊற்றிடவே. கைதட்டி. பாவம் சாபம் ரோகம் போக்கிடவே, பாரில் சமாதானம் ஊற்றிடவே. வந்தவரே ஜீவன் தந்தவரே, சுகபலன் ஈந்தவரே, அன்பின் தெய்வம் நீரே. வந்தவரே ஜீவன் தந்தவரே, சுகபலன் ஈந்தவரே, அன்பின் தெய்வம் நீரே. இறை மகன் இயேசு இன்னல்கள் நீக்க இறங்கி வந்தார் புவியிலே, இறங்கி வந்தார் புவியிலே. இறை மகன் இயேசு இன்னல்கள் நீக்க இறங்கி வந்தார் புவியிலே, இறங்கி வந்தார் புவியிலே. மண்ணின் மாந்தர் துயர் போக்கிடவே, விண்ணின் அவர் மெய் வாழ்வை கொடுத்திடவே. மண்ணின் மாந்தர் துயர் போக்கிடவே, அவர் மெய் வாழ்வை கொடுத்திடவே. மன்னவரே நின்னை துறந்தவரே, தன்னை ஈந்தவரே, தரணியை காப்பவரே.
இன்னல்கள் நீக்க இறங்கி வந்தார் புவியிலே, இறங்கி வந்தார் புவியிலே. இறை மகன் இயேசு இன்னல்கள் நீக்க இறங்கி வந்தார் புவியிலே, இறங்கி வந்தார் புவியிலே. ஒரு உலகமும் மகிழ்ந்திடவே உன்னதர் இயேசுவை புகழ்ந்திடவே, ஒரு உலகமும் மகிழ்ந்திடவே உன்னதர் இயேசுவை புகழ்ந்திடவே. நல்லவரே நன்மை செய்தவரே நம்மில் பிறந்திடவே நாங்கள் பாடுகிறோம். கைதட்டி பிறந்திடவே நாங்கள் பாடுகிறோம். இறைமகன் இயேசு இன்னல்கள் நீக்க இறங்கி வந்தார் புவியிலே, இறங்கி வந்தார் புவியிலே. இறைமகன் இயேசு இன்னல்கள் நீக்க இறங்கி வந்தார் புவியிலே, இறங்கி வந்தார் புவியிலே. ஆமென். அத பாட்டை கொஞ்சம் போடுங்க ஐயா, மக்கள் சேர்ந்து பாடட்டும். சேர்ந்து பாடலாமா? நீங்க பாட போறீங்க. இறைமகன் இயேசு இன்னல்கள் நீக்க இறங்கி வந்தார் இறங்கி வந்தார் புவியிலே. கரெக்ட். இறைமகன் இயேசு இன்னல்கள் கைதட்டி இறங்கி வந்தார் புவியிலே, இறங்கி வந்தார் புவியிலே. பாவம் சாபம் ரோகம் போக்கிடவே ஆரில் சமாதானம் ஊற்றிடவே. கைதட்டி பாவம் சாபம் ரோகம் போக்கிடவே ஆரில் சமாதானம் ஊற்றிடவே. வந்தவரே ஜீவன் தந்தவரே சுகபல நீந்தவரே அன்பின் தெய்வம் நீரே. இறைமகன் இயேசு இன்னல்கள் நீக்க இறங்கி வந்தார் புவியிலே, இறங்கி வந்தார் புவியிலே. இறைமகன் இயேசு இன்னல்கள் நீக்க இறங்கி வந்தார் புவியிலே, இறங்கி வந்தார் புவியிலே. மண்ணின் மாந்தர் தூயர் போக்கிடவே பெண்ணின் எவர்மை வாழ்வை கொடுத்திட. நீங்க பாருங்க. வாயை திறந்து மன்னவனே விண்ணை துறந்தவரே கண்ணை ஈந்தவரே தரணியை காப்பவரே. இறைமகன் இயேசு இன்னல்கள் நீக்க இறங்கி வந்தார் புவியிலே, இறங்கி வந்தார் புவியிலே. இறைமகன் இயேசு இன்னல்கள் நீக்க இறங்கி வந்தார் புவியிலே, இறங்கி வந்தார் புவியிலே. உலகமும் மகிழ்ந்திடவே உன்னதர் இயேசுவை புகழ்ந்திடவே. நீங்க பாடுங்க. நல்லவரே நன்மை செய்தவரே நம்மில் பிறந்திடவே நாங்கள் பாடுகிறோம். இறைமகன் இயேசு இன்னல்கள் நீக்க இறங்கி வந்தார் புவியிலே, இறங்கி வந்தார் புவியிலே. இறைமகன் இயேசு இன்னல்கள் நீக்க இறங்கி வந்தார் புவியிலே, இறங்கி வந்தார் புவியிலே. ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இவன் தான் கரெக்டாக டான்ஸ் ஆடுறான். ஹல்லேலூயா. செலப்ரேஷன் மூடில் இருக்கும். இந்த பாட்டெலாம் பாடினா உட்காரவே கூடாது, எளிமை நிற்கணும். ஆமென். ஆனால் நீங்கள் உட்கார்ந்து பாடினாலும் உற்சாகமாக பாடுங்க. பக்கத்தில் சொன்ன உட்கார்ந்து பாடினாலும் உற்சாகமாக பாடுங்க. அந்த பாட்டு பாடலாமா? பிறந்தார் 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 எடுத்துட்டிங்களா? இல்லை என்ன கொடுத்தாலும் கிறிஸ்மஸ் தாத்தா வராங்க சின்ன பசங்க ஒரு பாட்டு பாடுறாங்களா? சூப்பர். சி மைனர். என்ன கொடுத்தாலும் ஈடாகுமா? அந்த 3 ஞானிகள் வந்து இயேசுவுக்கு காணிக்க கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம். என்ன கொடுத்தாலும் என்ன ஆகாது ஆண்டவருக்கு? ஈடாக. அப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன். அந்த பாட்டு நம்ம பாட போகிறோம். போடுறீங்களா?
என்ன கொடுத்தாலும் ஈடாகுமா? என் இயேசுவுக்கு இணை அது ஈடாகுமா? என்ன கொடுத்தாலும் ஈடாகுமா? என் இயேசுவுக்கு இணை அது ஈடாகுமா? பொன்னை கொடுத்தாலும் ஈடாகுமா? வெள்ளை போலத்தை கொடுத்தாலும் ஈடாகுமா? பொன்னை கொடுத்தாலும் ஈடாகுமா? வெள்ளை போலத்தை கொடுத்தாலும் ஈடாகுமா? என்ன கொடுத்தாலும் ஈடாகுமா? என் இயேசுவுக்கு இணை அது ஈடாகுமா? என்ன கொடுத்தாலும் ஈடாகுமா? கைதடி. பொன்னை கொடுத்தாலும் ஈடாகுமா? வெள்ளை போலத்தை கொடுத்தாலும் ஈடாகுமா? பொன்னை கொடுத்தாலும் ஈடாகுமா? வெள்ளை போலத்தை கொடுத்தாலும் நல்ல கைதடி. ஓ, என்ன கொடுத்தாலும் ஈடாகுமா? என் இயேசுவுக்கு இணை அது ஈடாகுமா? என்ன கொடுத்தாலும் ஈடாகுமா? என் இயேசுவுக்கு இணை அது ஈடாகுமா? பொன்னை கொடுத்தாலும் ஈடாகுமா? வெள்ளை போலத்தை கொடுத்தாலும் ஈடாகுமா? பொன்னை கொடுத்தாலும் ஈடாகுமா? வெள்ளை போலத்தை கொடுத்தாலும் ஈடாகுமா? என்ன கொடுத்தாலும் கைதல் வாய் திறந்து. என்ன கொடுத்தாலும் ஈடாகுமா? என் இயேசுவுக்கு இணை அது ஈடாகுமா? இயேசு என்ற பெயரில் இவர் ரட்சகராய் வந்தார். இம்மானுவேலராக நம்மோடு இருக்கிறார். பாருங்க, இம்மானுவேலராக நம்மோடு இருக்கிறார். எத்தனை கிருபை, எத்தனை தயவு, எம்மானிடருக்கு தேவன் கொடுத்த அன்பின் உறவு. எத்தனை கிருபை, எத்தனை தயவு, எம்மானிடருக்கு தேவன் கொடுத்த அன்பின் உறவு. என்ன கொடுத்தாலும் ஈடாகுமா? என் இயேசுவுக்கு இணை அது கைதடி. என்ன கொடுத்தாலும் ஈடாகுமா? பொன்னை கொடுத்தாலும் ஈடாகுமா? வெள்ளை போலத்தை கொடுத்தாலும் ஈடாகுமா? பொன்னை கொடுத்தாலும் ஈடாகுமா? வெள்ளை போலத்தை கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் ஈடாகுமா? என் இயேசுவுக்கு இணை அது ஈடாகுமா? அடே, வர்க்கம் கொண்டு வந்து ஞானிகள் பணிந்தார். மேய்ப்பர் கூட்டம் வந்து இயேசுவை பணிந்தார். மேய்ப்பர் கூட்டம் வந்து இயேசுவை பணிந்தார். ஆனந்த பலிபீடம் கட்டி ஆராதிப்போம். ஆண்டவர் இவரே என்று ஆடி பாடுவோம். ஆனந்த பலிபீடம் கட்டி ஆராதிப்போம். ஆண்டவர் இவரே என்று ஆடி கைத்தறிப்படும். என்ன கொடுத்தாலும் ஈடாகுமா? என் இயேசுவுக்கு இணை அது ஈடாகுமா? என்ன கொடுத்தாலும் ஈடாகுமா? என் இயேசுவுக்கு இணை அது ஈடாகுமா? பொன்னை கொடுத்தாலும் ஈடாகுமா? வெள்ளை போலத்தை எல்லாமே பொன்னை கொடுத்தாலும் ஈடாகுமா? வெள்ளை போலத்தை கொடுத்தாலும் ஈடாகுமா? என்ன கொடுத்தாலும் ஈடாகுமா? என் இயேசுவுக்கு இணை அது ஈடாகுமா? என்ன கொடுத்தாலும் ஈடாகுமா? என் இயேசுவுக்கு இணை அது ஈடாகுமா? அவர் பிறந்ததினால் பிறந்ததை புது வழி திறந்தார், புது ஜீவனை கொடுத்தார். புது வழி திறந்தார், புது ஜீவனை கொடுத்தார். மனிதனை மீட்க மறி மனிதனை பிறந்தார். மனிதனை மீட்க மறி மனிதனை பிறந்தார். தூதர்கள் துதிக்க தூயவர் பிறந்தார். தூதர்கள் துதிக்க தூயவர் பிறந்தார். துதிகர மகிமை செலுத்தி ஆர்ப்பரிப்போமே. துதிகர மகிமை செலுத்தி ஆர்ப்பரிப்போமே.
ஜெனித்தார் ஜெனித்தார் மீட்பர் ஜெனித்தார், ஜெனித்தார் 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 மீட்பர் ஜெனித்தார். அவர் ஜெயந்தரும் ஜெயவேந்தனாக பூமியில் ஜெனித்தார், அவர் ஜெயந்தரும் ஜெயவேந்தனாக பூமியில் ஜெயித்தார். சாத்தானை ஜெயித்தார், பாவ சாபத்தை தொலைத்தார், சாத்தானை ஜெயித்தார், பாவ சாபத்தை தொலைத்தார். சதிகளை முறித்தார், தலைவிதிகளை தகர்த்தார், சதிகளை முறித்தார், தலைவிதிகளை தகர்த்தார். தலைமுறை தோறும் தலைவி தோறும் தலைமுறை தோறும் தவித்திடும் மாந்தர் தடை முறித்து குறையகற்றி விடுதலை அளித்தார், தடை முறித்து குறையகற்றி விடுதலை அளித்தார். நல்லா கை தட்டி. உங்களுக்கு எத்தனை பாட்டு வேணும்? கிறிஸ்மஸ் பாட்டு வேணும்? 100 பாட்டு வேணுமா? 100 பாட்டு பாடியிருக்கிறோம், 100 பாட்டு இயற்றிருக்கிறோம், 100 பாட்டு வெளியிட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வருஷம் 2 பாட்டு வெளியிட்டிருக்கிறோம். அந்த பாட்டில் ஒரு கேள்வி இருக்குது, என்ன கொடுத்தா என்ன செய்யாது, ஆனால் என்ன கொடுத்தா ஈடாகும் நீங்கள் நினைக்கிறீங்க? கரெக்டான ஒரு வார்த்தை, என்னையை கொடுக்கறது தான் ஈடாகும். அல்லேலூயா. நம்மை கொடுப்பது தான் ஆண்டவர் தன்னையே கொடுத்தாரு. அவருக்கு நாம் கொடுக்குற காணிக்கையோ பொன்னோ தூபவர்க்கமோ வெள்ளைப்போளமோ இதெல்லாம் ஈடு ஆகாது. எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் தேவன் நமக்கு கொடுத்த அன்புக்கு எதுவுமே ஈடாகாது. ஆனால் ஒன்றே ஒன்று ஈடாக இருக்கும். எது ஈடாகும்னா நம்மை ஆண்டவருக்கு கொடுப்பது. கையை தட்டி ஹல்லேலூயா. இன்னொரு பாட்டு உண்டு, கீபோர்டில் உட்காரேன். இன்னொரு பாட்டு உண்டு, சிஎஸ்சி ஒரு பாட்டு பாடுவாங்க, சாஷ்டாங்கம் சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. நான் அதை வேற மாதிரி ஒரு பாட்டு பாடிடுறேன். சாஷ்டாங்கம் செய்ய வந்தோம் தேவாதி தேவன் உம்மை. சொல்லுங்க, சாஷ்டாங்கம் செய்ய வந்தோ தேவாதி தேவன் உம்மை. நீர் வாழ்க நீர் வாழ்க நீர் வாழ்க என்றென்றும் நீர் வாழ்கவே. ஓகே, இந்த பாட்டு கேட்கலாம். மீட்பர் பிறந்தாரே, இந்த வருஷம் பாடினது மீட்பர் பிறந்தாரே வாழ்க. சூப்பரான மியூசிக், சூப்பரான ஆடியோ, சிங்கர் பாடிக்கிறாங்க. அதை லிரிக்ஸ் போடுங்க, நீங்கள் சேர்ந்து பாடலாம். பிறந்தாரே வாழ்க, மீட்பு தந்தாரே வாழ்க, மீட்க வந்தாரே வாழ்க, என்னை மீட்டுக் கொண்டாரே வாழ்க. மீட்பர் பிறந்தாரே வாழ்க, மீட்பு தந்தாரே வாழ்க, மீட்க வந்தாரே வாழ்க, என்னை மீட்டுக் கொண்டாரே வாழ்க. என்னாலுமே ஓயாமலே கொண்டாடலாமே, என்னாலுமே ஓயாமலே கொண்டாடலாமே. மீட்பர் பிறந்தாரே வாழ்க. மனமே தினமே நீ பாடி பாடி துதிப்பாய், சனமே மகிழ்வாய் உன் தேவ மனிதனானார். மனமே மனமே நெஞ்சமே நெஞ்சமே ஓயாம பாடு, தினமே தினமே பஞ்சமே அவரை என்னாலும் பாடு. ஆசீர் மழையானந்தமே உன் வாழ்வாகுமே, ஆசீர்
மழை ஆனந்தமே உன் வாழ்வாகுமே. மீட்பர் பிறந்தாரே வாழ்க, மீட்பு தந்தாரே வாழ்க, மீட்க வந்தாரே வாழ்க, என மீட்டுக் கொண்டாரே வாழ்க, மீட்பர் பிறந்தாரே வாழ்க. உமது பிறப்பு எங்கள் விடியல், உலகம் கண்டதே வெளிச்சம். உமது பிறப்பு எங்கள் விடியல், உலகம் கண்டதே வெளிச்சம். விண்ணும் மண்ணும் ஒரு பந்தம், உறவை கொண்டு வந்த சொந்தம். விண்ணும் மண்ணும் ஒரு பந்தம், உறவை கொண்டு வந்த சொந்தம். என்னாலே ஓயாமலே கொண்டாடலாமே, என்னாலே ஓயாமலே கொண்டாடலாமே. மீட்பர் பிறந்தாரே வாழ்க. அவர் மனிதனாய் பிறந்தது நமக்காக, அவர் மனிதனாய் வாழ்ந்தது நமக்காக, சிலுவையில் மரித்தது நமக்காக, உயிரோடு எழுந்தது நமக்காக. தேவன் மனிதனாய் வந்தார், எனது பிள்ளை நீ என்றார். தேவ பிள்ளையாய் நானும் வாழ வழியுமே தந்தார். உன்னை அவர் பிள்ளையாய், தன்னை அவர் தந்தையாய், என்றும் அவர் சொந்தமாய் வாழ அவர். தேவன் மனிதனாய் வந்தார், எனது பிள்ளை நீ என்றார். தேவன் மனிதனாய் வந்தார், எனது பிள்ளை நீ என்றார். தேவ பிள்ளையாய் நானும் வாழ வழியுமே தந்தார். தேவ பிள்ளையாய் நானும் வாழ வழியுமே தந்தார். என்னாலே ஓயாமலே கொண்டாடலாமே, என்னாலே ஓயாமலே கொண்டாடலாமே. மீட்பர் பிறந்தாரே வாழ்க. நம்ம பிள்ளைங்க சூப்பராக மியூசிக் போட்டிருக்கிறாங்க. ஜோசப் இதில் மியூசிக் போட்டிருக்கிறாரு, ஜெனிட்டா அதில் கோரஸ் பாடியிருக்கிறாங்க. பாட்டு வந்து சூப்பராக வந்திருக்குது. ஆமென். அடுத்த பாட்டு அடுத்த ரேஞ்சில் வருது பாருங்கள். ஜூவிஷுடைய கல்ச்சரல் பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணணும், இஸ்ரேல் மியூசிக்கில் போடணும் ஒரு ஆசை. ஸோ நான் சொன்னேன் ஜோசப்கிட்ட, அவர் சூப்பராக பண்ணியிருக்கிறார். அந்த பாட்டு கேளுங்க. வானாதி வானம் கொள்ளாத தேவன். வானாதிவானம் கொள்ளாத தேவன் மண்மீதினிலே வந்து பிறந்தார். வானாதிவானம் கொள்ளாத தேவன் மண்மீதினிலே வந்து பிறந்தார். கோடா கோடியாய் தூதர் பாடிட நம்மை தேடியே வந்து பிறந்தார். கோடா கோடியாய் தூதர் பாடிட நம்மை தேடியே வந்து பிறந்தார். போற்றி பாடி வாழ்த்திடுவோம் தேவமைந்தன் இயேசுவையே. போற்றி பாடி வாழ்த்திடுவோம் தேவமைந்தன் இயேசுவையே. வானாதிவானம் கொள்ளாத தேவன் மண்மீதினிலே வந்து பிறந்தார். வானாதிவானம் கொள்ளாத தேவன் மண்மீதினிலே வந்து பிறந்தார். ஆதியில் வார்த்தையாயிருந்தவரே, தேவனாக அவர் இருந்தவரே.
ஆதியில் வார்த்தையாயிருந்தவரே, தேவனாக அவர் இருந்தவரே, மனிதனாக இரட்சகராய் நம்மை போல அவர் பிறந்து விட்டார். மனிதனாக இரட்சகராய் நம்மை போல அவர் பிறந்து விட்டார். அவர் இரட்சகராய் நம் வாழ்வினிலே என்றும் வாழ்கிறாரே. அவர் இரட்சகராய் நம் வாழ்வினிலே என்றும் வாழ்கிறாரே. கோடா கோடியாய் துதர் பாடிட நம்மை தேடியே வந்து பிறந்தார். கோடா கோடியாய் துதர் பாடிட நம்மை தேடியே வந்து பிறந்தார். போற்றி பாடி வாழ்த்திடுவோம் தேவ மைந்தன் இயேசுவையே. போற்றி பாடி வாழ்த்திடுவோம் தேவ மைந்தன் இயேசுவையே. வானாதிவானம் கொள்ளாத தேவன் மண்ணீதினிலே வந்து பிறந்தார். வானாதிவானம் கொள்ளாத தேவன் மண்ணீதினிலே வந்து பிறந்தார். பாலனாக பிறந்தார். ஆதந்தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதந்தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதிரை ஊரேற்றிட, மாசற்ற ஜோதி திருத்துவத்தோர் வஸ்து மரியம் கண்ணீடம் உதித்து, மரியம் கண்ணீடம் உதித்து, மகிமையை மறந்து தமை வெறுத்து, மகிமையை மறந்து தமை வெறுத்து, மனுகுமாரன் வேஷமா உன்னத கஞ்சி மூகஞ்சு வாசக மின்னஞ்சு வாசக மேனி நீரம் எழும் உன்னத காதலும் பொருந்த விசர் நன்மை சுரூபன ரஞ்சிதனா சமன சோபன பாடவே இங்கிருந்த 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட அல்லேலூயா சங்கீர்த்தனம் ஆனந்த கீதங்கள் பாடவே ஆனந்த கீதங்கள் பாடவே அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட அற்பரன் மெய்ப்பரன் தற்பரனா மாசற்ற ஜோதி திருத்துவர் தோல் வஸ்து மரியம் கண்ணீடம் உதித்து மரியம் கண்ணீடம் உதித்து மகிமையை மறந்து தமை வெறுத்து மகிமையை மறந்து தமை வெறுத்து மனுகுமாரன் வேஷமா தாம் தாம் தன்னர வன்னர தீம் தீம் தீமையகற்றிட சங்கீர்த சங்கீர்த
ஜோதி திருத்துவர் தோள் வஸ்து மரியம் கண்ணீடம் உதித்து மரியம் கண்ணீடம் உதித்து மகிமையை மறந்து தமை வெறுத்து மகிமையை மறந்து தமை வெறுத்து மனுகுமாரன் வேஷமா உன்னத கஞ்சி முகஞ்சி வாசக மின்னுஞ்சி வாசக மேனி நீரம் ஏழு உன்னத காதலும் பொருந்தவை சார் நன்மை சொருபரார் அஞ்சிதனா தாம் தாம் தன்னர வன்னர தீம் தீம் தீமை அகற்றிட சங்கிர்த 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 சந்தோ சமன சோபன பாடவே இங்கிர்த 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 நம இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட சூப்பர். கரங்களை தட்டி ஹalleluya. கொடுத்த காணிக்கை ஆசீர்வதிங்க. 100 மடங்கு குடும்பங்களில் பொருளாதார தேவைகளை எல்லாம் நிறைவாய் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையோடு எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹalleluya. எதவே சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்து பார்த்து சொல்லுங்க, அழகா இருக்கிறீங்க. உங்களோட உங்கள் ட்ரெஸ் அழகா இருக்குது. ஓ சாரி, ட்ரெஸ்ஸை விட நீங்கள் அழகாக இருக்கிறீங்க. உங்களை கீழே உட்காந்து வச்சுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு இன்னும் இடம், பெரிய இடம் வேணும். அடுத்த வருஷம் கற்றுக்கு சித்தமானால் பெரிய இடத்துல நம்ம ஆராதிப்போம் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், அங்கே பொறுத்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறவர்களே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1ஆம் வசனம் முதல் 18 வரைக்கும் வாசிக்க போகிறோம். நான் ஒரு வசனம், நீங்கள் ஒரு வசனம் வாசிப்பீங்க. வாசிக்கும் பொழுதே அதை கொஞ்சம் ஜெபத்தோடு வாசிங்க. கர்த்தர் கூட பேசுவார். யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. சூப்பர். உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த இயேசு கிறிஸ்து யார் என்கிற கேள்விக்கு நான் முதலாவது பதிலை கொடுக்க விரும்புகிறேன். இந்த கிறிஸ்துமஸுடைய கொண்டாட்டத்தின் நாயகன் யார் என்பதை இரண்டாவது பதிலாக கொடுக்க விரும்புகிறேன். ஆகையால் இங்கே வந்திருக்கிற எல்லாரோட ஆவியானவர் பேசுவார். நீங்கள் ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்று ஜெபத்தோடு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நிச்சயமாக கேட்க முடியும். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து யார் என்றால், ஆதியிலே தேவனோடு தேவனாக திருத்துவத்தில் ஒருவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா.
ஆதிக்கு முன்னால ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் அனாதி. ஆதியாகமம் 1:1க்கும் யோவான் 1:1க்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. ஆதியாகமம் 1:1 ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கும்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் அப்படின்னு ஆதியாகமம் 1 ஆரம்பிக்குது. யோவான் 1 எப்படி ஆரம்பிக்குன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ ஆதியாகமம் 1க்கு முன்பதாக இங்கே ஒரு ஆதி இருக்குது. அது என்னது? ஆதியிலே வார்த்தை இருந்தது. இயேசு மனிதனாக உலகத்தில் பிறப்பதுக்கு முன்பதாக பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராக வார்த்தையாக அவர் பிதாவோடு இருந்தார். அதான் வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. உலகத்தில் மனிதனாய் பிறந்து அப்புறம் மரித்து உயிரோடு எழுந்ததுனால இயேசு தேவன் அல்ல. அவர் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே அவர் ஆதியிலே தேவனோடு தேவனாகவே அவர் இருந்தார். இந்த இயேசு கிறிஸ்து யார்? திருத்துவத்தில் ஒருவரான தேவனாக அவர் இருக்கிறார். அவர் யாராக இருக்கிறார் என்று அடுத்த வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல். இன்றைக்கு பார்க்கிற இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், நாம் பார்க்கிற இந்த பூமி வானம் எல்லாவும் யாரால் உண்டாயிற்று? தேவனால் உண்டாயிற்று, அவர் மூலமாய் உண்டாயிற்று. அடுத்த வார்த்தை போடுது, அவருக்குள்ள என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்து யாருங்கிற 3 பதில் சொல்றேன். அன்பு, ஜீவன், ஒளி. அல்லேலூயா. அவருக்குள்ள என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. ஜீவன் என்று சொன்னால் மனித படைப்புக்கு முன்பதாகவே தேவன் இருந்தார். அந்த தேவனுக்குள் ஜீவன் இருந்தது. ஜீவன்கிறது வாழ்வு அப்படின்னு திருவிவிலியம் ரோமன் கத்தோலிக்க பைபிளில் போட்டுக்குது. இன்னும் நல்ல வாழ்வு ஜீவன் அப்படின்னா அது என்னன்னா ரிலேஷன்ஷிப். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? உறவு. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் திருத்துவ தேவன் மூவர் எப்படி இருந்தாங்கன்னா உறவில் இருந்தாங்க. இந்த 3 பேருக்குள்ள இருந்த உறவு தான் ஜீவன், நித்திய ஜீவன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்ததுன்னா அவர் உறவில் இருந்தார். அவர் உறவின் தேவன். அவர் உறவுக்காகத்தான் உறவாடுகிற தேவனாக இருந்தார். உறவுக்காகத்தான் உங்களை என்னையும் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஜீவன் ஜீவன் நீங்க எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ நித்திய ஜீவன், பரிபூர்ண ஜீவன் அப்படின்னா வாழ்வு, நிறைவாழ்வு அப்படி சொன்னால் இதெல்லாம் எதை காமிங்கன்னா தேவனோடு உறவாடுகிற ஒரு உறவின் வாழ்வை தான் தேவன் ஜீவன் என்று அழைக்கிறார். அல்லேலூயா. பிதா குமார பரிசுத்தாவினை பற்றி சொல்கிறாங்க திரித்துவம். சொல்லுங்க, வாய் திறந்த இந்த வார்த்தையை. திரித்துவம். திரித்துவம்னா மூவர், பிதா குமார். இந்த 3 பேருக்குள்ள ஒரு ஜிகி ஜிகி பேம்பா அப்படிங்கிறாங்களே ஒரு உறவு இருந்துதான். 3 பேரும் ட்ரையூன் டான்ஸ் அப்படிங்கிறாங்க, திருத்துவ நடனம். 3 பேரும் எப்பொழுதும் ஜாய், மகிழ்ச்சியில் திருத்துவ தேவன் எப்பொழுதும் ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டே இருப்பாங்க. இவங்களுக்குள்ள இந்த மகிழ்ச்சியின் உறவு தான், அந்த உறவிலிருந்து பிறந்தவர்கள் தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. அந்த ஜீவன், அந்த உறவு. அப்போ அவர் அந்த 4ஆம் வசனம் படித்தீங்களா? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு என்னவா இருந்தது? ஒளியா இருந்தது. சூப்பர். இந்த உறவு மனுஷனுக்குள்ள வந்த பிறகு ஒளியா இருந்ததாம். லைட். லைட் அப்படின்னா நல்ல கவனிங்க, ரெவலேஷன். சொல்லுங்க, ரெவலேஷன், வெளிப்பாடு. டார்க்னஸ் அப்படின்னா அறியாமை, தேவனை அறியலை, தேவனுடைய உறவை அறியலை, அவருடைய அன்பை அறியாமல் இருக்கிற மிகப்பெரிய ஒரு டார்க்னஸில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போது தேவனுடைய ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் வந்து இப்படி சபையில் வந்து வார்த்தையை கேட்டு கேட்டு அந்த வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, தேவனாக இருந்தது. இதெல்லாம் நீங்கள் வரும்பொழுது ஒரு லைட் அடிக்கணும். நான் பொதுவாக சொல்லுவேன், பைபிள் படிக்கும்போது என்ன எரியணும்? பல்பு எரியணும். சொல்லுங்கள், பைபிள் படிக்கும்போது என்ன எரியணும்? பல்பு எரியணும். வசனம் படிக்கும் பொழுது வெளிச்சம், ரெவலேஷன் வரணும். ரெவலேஷன் என்ன வரணும்? ஆண்டவர் என்னை அந்த உறவுக்கு அழைத்திருக்கிறார், அவருடைய உறவுக்காக நான் படைக்கப்பட்டவன். ஆண்டவருக்கு எனக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. அவருடைய டைரக்ட், அவருடைய செல்ல பிள்ளைனா. அப்படி தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது உங்களுக்கு வெளிப்பாடு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. பிதாவோடு முகமுகமாய் இருந்தார். அந்த 18ஆம் வசனம் படிச்சீங்கன்னா என்ன பண்ணுறது? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற
வெளிப்படுத்தினார். இந்த ரெவலேஷன் தான் லைட்டு. இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாடு, பிதாவை குறித்த வெளிப்பாடு. தேவனை அறிவதே நித்திய ஜீவன், அவருடைய உறவை அறிவது. இந்த வெளிப்பாடு இதை வெளிப்படுத்தினார். அவருடைய மடியில் இருந்த செல்லக்குமார், நீ யாரு, இயேசு கிறிஸ்து யார் என்கிற ஒரு வெளிப்பாடை தர. அவர் வந்து 3 1 அந்த பின்ன உள்ளே வந்தீங்கன்னா அந்த ஜீவன் சொல்லும் பொழுது அது வந்து எதை இன்னொரு வசனம் படிச்சுட்டு வந்துடலாமா? எபிரேயர் 1 1 2 3 படிங்க. அங்கேயும் இயேசு கிறிஸ்து ஆதியிலே பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசி மூலமாய் பிதா திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அடுத்த வசனம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே தம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தாம். இந்த இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவமான, எல்லாமே அவராலே உண்டாயிற்று, அவர் மூலமாய் உண்டாயிற்று. அல்லேலூயா. தேவனுடைய முழுமையான வெளிப்பாடு தான் இயேசு கிறிஸ்து. தேவனை நீங்க பார்க்கணும்னா இயேசுவை பார்த்தா போதும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசுவை போல ஒன்று இல்லைன்னா அது தேவனே கிடையாது. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய முழுமையான சொரூபம், தற்சொரூபம், முழுமையான மனித அவதாரம், இறைவனுடைய முழுமையான ஒரே அவதாரம் இயேசு கிறிஸ்து தான். பல அவதாரங்கள் கிடையாது. ஹல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து தேவனுடைய முழுமையின் தன்மையாக இருக்கிறார். அவருடைய பார்க்கக்கூடிய எல்லாம் தேவனுடைய தரத்தில் அது இருக்கிறது. அவருடைய கேரக்டராக இருக்கலாம், வல்லமையாக இருக்கலாம், ஆளுகையாக இருக்கலாம், எல்லாமே தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு மனித உருவாக இயேசு உலகத்தில் வந்தார். அப்படி முதலாவது காணப்பட்டது அன்பு. சொல்லுங்க, தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் நீங்க படிச்சீங்கன்னா தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை, பழைய ஏற்பாட்டில் எல்லா பரிசுத்தவான்களும் தேவனை பற்றி எழுதியிருக்கிறாங்க. அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கார். ஆனால் ஒருத்தன் கூட தேவன் அன்பானவன் எழுதலை. ஆகலத்தான் தேவன் யாருன்னு காட்டுறதுக்கு இயேசு வந்தார். கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஒருவருக்கும் தேவனுன் அன்பானவர் என்பதை குறித்து வெளிச்சம், அறிவு இல்லை. கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அப்படின்னு நிறைய அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த புரிதல், அந்த அறிவு இல்லை. தேவன் அவங்க காட்டினது எல்லாமே அவருடைய வேற அன்பை தவிர வேற தன்மை காமிச்சாங்க. அவர் வந்து பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறார், அவரை தண்டிக்கிற கடவுளாக, அப்படி பல விதத்தில் காமிச்சாங்க. தேவன் அவருடைய உண்மையான சாயலை யாருமே எந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை காட்டாதனால அவரை வெளிப்படுத்துவதற்கு, தேவனை வெளிப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அன்பு எப்படி இருக்கும்? அன்புக்கு என்ன கிடையாது? பொறாமை. அன்பு சாந்தம் உள்ளது, அன்பு தய உள்ளது, அன்பு தாழ்மையானது. அன்பை பார்க்கணுன்னா இயேசுவின் பிறப்பில் போய் பாருங்க. அவர் எங்கே பிறந்தார்? மாட்டு கொட்டைகளை பிறந்தார். சரி, அவர் யார்கிட்ட பிறந்தார்? ஒரு ஏழை அபலை, ஒரு கன்னி மரியாள், ஒரு வாலிப இளம்பெண். அது அந்த ஊர்லேயே நாசரேத்துங்கிற ஊர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி லிட்டில், வெரி சிம்பிள். நல்ல வார்த்தை இதுதான். அன்புனா வெரி சிம்பிள். சொல்லுங்க, அன்புனா என்னது? வெரி சிம்பிளி. எளியவர்களும் ஏழைகளும் அணுகக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு நபர் தான் அன்பின் தேவன். அல்லேலூயா. ஒரு ஆட்டு இடையர்கள் வந்து பார்க்குறாங்க. முதல் நியூஸே யாருக்கு தான் சொல்லப்பட்டுச்சு? மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவங்கெல்லாம் வயல்வெளியில் உட்காந்து ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு ராத்திரி எல்லாத்தையும் கட்டி வச்சு படுத்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஒளி தோன்றுது. வாசிக்கிறீங்களா அந்த வசனம்? சூப்பராக இருக்கும். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை, அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவரது வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் தேவதூதனை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை எங்க ராஜாட்ட அறிவிக்கல. தேவனுடைய பிறப்பு சொல்லப்பட்டது யாருக்கு? எளிமையான மேய்ப்பர்களுக்கு.
அப்போ அன்புனாலே ரொம்ப சிம்பிள். சொல்லுங்க, அன்புனாலே என்னது? சிம்பிள். இன்னொரு வார்த்தை ஹம்பிள், தாழ்மையானது. அன்பு தாழ்மையாகத்தான் இருக்கும். அன்பு எல்லாரையும் அரவணைக்கும், யாரையும் வேறுபாடு பார்க்காது, தரம் பிரிக்காது. ஏழை பணக்காரன், படித்தவன், ராஜா இதல்ல, எவரும் அணுகக்கூடிய ஒரு நபராக இயேசு இருந்தார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு உதவியற்ற குழந்தையாய் பிறந்தார். குழந்தையா பிறந்திருக்கிறார்னா, கடவுள் குழந்தையா பிறந்திருக்கிறார்னா, இப்போ இந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்? பிறந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்? குழந்தை சொல்லுங்கம்மா. அதை ஏன் கேட்குறீங்கப்பா? இந்த பேப்பரை மாற்றுறதுக்குள்ள இயேசுவுக்கு மரியாதை என்ன மாற்றிருக்கிறாங்க? பேம்பர் மாற்றிருக்கிறாங்க, கக்கா கழுவிருக்கிறாங்க, உச்சா போயிருக்கிறாரு. உதவியற்ற ஒரு நபரை போல இந்த உலகத்தில் வந்து பிறந்தார்னா அன்புனா எப்படின்னு வாழ்ந்து காமிச்சுக்கிறார். நம்மளை சார்ந்து வாழ்ந்து, கிரியேட்டர் கிரியேஷனை சார்ந்து வாழுது. படைத்தவர் படைக்கப்பட்டவர்களாகிய நம்மளை சார்ந்து வாழ்கிறார். படைத்தவரை படைப்புகள் பெற்றெடுத்தது. தேவன் மனிதனை படைத்தார், இப்பொழுது மனிதன் தேவனை பெற்றெடுத்திருக்கிறான். அப்போ எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார்னா, அவர் ஒரு ஹெல்ப்லெஸ் லிட்டில் பேபி, ஒரு உதவியற்ற ஒரு குழந்தை போல. அவர் பாருங்கள், 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு வரைக்கும் அந்த தாய் தகப்பனுடைய முழு பராமரிப்பில், கண்காணிப்பில் வளர்ந்துருக்கிறார். அந்த அளவுக்கு தாழ்மையுள்ளவனா. உண்மையாகவே தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை காட்டுகிறது, நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவளாய், அன்புள்ளவளாய் வாழ வேண்டும். அந்த 3ஐயுமே நம்மோடு ஒப்பிட போகிறேன். இயேசு அன்பு, ஜீவன், ஒளி. இயேசு அன்பாக இருக்கிறார், அவர் ஜீவனாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். உங்களையும் ஆண்டவர் அவர் அன்பாக இருக்கிறது போல நீங்கள் ஒருவர். அப்போ அந்த இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம இயேசுவை போலவே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவது அவரை போல எல்லாட்டையும் சிம்பிளாக இருங்க. பக்கத்தில் பார்த்து அவங்க மேலே கை வச்சு சொல்லுங்கள், கொஞ்சம் சிம்பிளாக இருங்க, ஹம்பிளாக இருங்க. பைபிள் போட்டுக்குது, தாழ்மை உள்ளவர்களை தேவன் என்ன செய்கிறாராம்? உயர்த்துகிறார். பெருமை உள்ளவனுக்கு மூக்கு மேலே கொடுத்துவார். தாழ்மை உள்ளவர்களை தூக்கி வச்சு அழகு பார்ப்பார். ஆகையால நீங்கள் தாழ்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எவ்வளோ உயர்த்தினாலும் தாழ்மையாக இருங்க. அல்லையா? எல்லாரும் உங்களோடு வந்து பேசுகிற அளவுக்கு இருங்க. எல்லாரோடு உறவாடுற ஒரு இடத்துலங்க. யாரையும் புறக்கணிக்காதீங்க. ஆள் பார்த்து பழகாதீங்க, கௌரவம் பார்க்காதீங்க, படிப்பு பார்க்காதீங்க. இயேசு அப்படிலாம் பார்த்துருந்தாருன்னா நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. அல்லையா? என் லெவல் வேறடா அப்படின்னு இருப்பார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்தார். காடுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கிறார். பிதா குமாரன் அந்த மகிமையின் இடத்தை விட்டு சாதாரண கொட்டைகள் வந்து பிறந்திருக்கிறார்னா, அவரே அவ்வளோ பெரிய ஆள் ஹம்பிளாக இருப்பார்னா, நானும் தாழ்மையாய் அன்புள்ளவனாய் இருக்க வேண்டும். கையை தட்டி ஹல்லேலூயா. அன்பா இருங்க. எப்படி இருங்க? அன்பு தாங்க கிறிஸ்தவம், அன்பு தான் கிறிஸ்மஸ். இயேசு அன்பானவர். ஹல்லேலூயா. சிம்பிள் லைஃப் தான் அன்பின் வாழ்வு. யோவான் 10:10 வாசிக்கலாம். நமக்கு தெரியும், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான், நானோ ஜீவன் உண்டாகவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன், நித்திய ஜீவனை அளிக்க வந்தேன். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடிபடி அவரை தந்தருள். இவ்வளவாய் இந்த அன்பு ஜீவனை கொடுக்குது. என்ன கொடுக்குது? ஜீவனை கொடுக்குது. ஜீவனா சிலுவையில் உயிரை கொடுத்த ஒரு ஜீவன் இருக்குது. அடுத்தது நமக்கு ஜீவன் சொல்லும்போது நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன், அது உறவு. அது எதை காமிக்குது? யோவான் 13:3 போட்டிருக்குது, ஒன்றான மெய்தேயனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ அந்த உறவை அறிவது. தேவன் உறவில் இருக்கிறார், உறவுக்காக நம்மை படைத்திருக்கிறார், உறவாட நம்மை அழைக்கிறார். அல்லையா? என் கூட உறவில் இருன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து சல்யூட் போட்டு போயிடக்கூடாது. கிறிஸ்தவங்க நினச்சிவாங்க முடிஞ்சு போச்சு. அல்லையா? இந்த வாழ்க்கையில் இல்லை, இயேசுவுக்கு ஒரு சல்யூட்டு இல்லாட்டா ஒரு முத்தம் கொடுத்துட்டு போகிறதல்ல. அன்றாடம் நீ எப்படி கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் உறவில் இருக்கீங்களோ அப்படிப்பட்ட திருத்துவ குடும்பத்தினுடைய ஒரு உறவுக்காக தேவனமே அழைக்கிறார். கரங்களை தட்டி அல்லையா? ஜீவன் என்றால் உறவு, ரிலேஷன்ஷிப். அன்பு என்றால் ஹம்பிள், ஜீவன் என்றால் உறவு.
அப்போ பிதாவை அறிவதினாலே, நல்ல கவனிங்க, அறிவது நோயிங்னாலே ஒருத்தரோடு உறவில் இருந்தால் தான் அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன, உண்மையான சுபாவத்தை நெருங்கி பார்த்தா தான் தெரியும். தூரத்துலேருந்து பார்த்தா பாஸ்டர் எப்படி இருக்கிறாரு, எங்கள் பாஸ்டர் போல யாருமே, ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தா தான் பழகிப்பார், பாசம் தெரியும் அப்படிம்பாங்க இல்லையா. அப்போது ஆண்டவர் நம்மளை பழக்கத்துக்கு அழைக்கிறார், உறவுக்கு அழைக்கிறார். அவருடைய உறவு, நல்ல கவனிங்க, அந்த திருத்துவ உறவு அவங்க மட்டும் கொண்டாடுவதற்காக வைக்கல. அந்த திருத்துவ நடனத்தில் 3வது 4வது நபராக நீங்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த திருத்துவ நடனத்தினுடைய அந்த அப்போ நோயிங் டேடி காட் இஸ் லைஃப். அந்த யோவான் 13:13 மற்ற பைபிளில் இருந்தால் படித்து திறந்து பாருங்க, அவர் வசனத்தையும் போடுவார். பாருங்க என்ன போட்டுருக்கு பாருங்க. இல்லை, யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே. நிறைய கிறிஸ்தவர்கள் இது வரைக்கும் இந்த சபைக்குள்ளே முதலாக வர்றீங்கன்னா சொல்கிறீங்க, நீங்களாம் என்ன யோசிப்பீங்க, நித்திய ஜீவனை என்ன, செத்த பிறகு மண்டையை போட்ட பிறகு பரலோகத்துக்கு போகிறது தான் நித்திய ஜீவன். நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்கீங்க இல்லையா. ஆனால் பைபிள் என்ன எழுதியிருக்குது பாருங்கள், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இங்கேயே நீங்கள் நித்திய ஜீவனை நீங்கள் அனுபவிக்க முடியும். அவர் அறிவது என்பது ஆதாம் ஏவாளை அறிந்தான், இன்டிமசி, நெருக்கமான உறவில் ஒருவரை ஒருவர் அறிவது. எப்படி ஒரு கணவன் மனைவி அறிந்தால் ஆதாம் ஏவாளை அறிந்தான், குழந்தை பெற்றுக்கொண்டான். ஒளிவு மறைவில்லாத ஒரு உறவு. இங்க சொல்லுது, இயேசுவை நீங்கள் ஒளிவு மறைவில்லாத அனுபவபூர்வமாக, நாட் இன்டலெக்சுவல், புத்தக அறிவில் தேவன் அறியாதீங்க, அனுபவபூர்வமாய் பழகி பார்த்து அவருடைய உறவில் இருந்து, அந்த உறவு தான் ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த உறவு தான். அதான் இன்னொருத்த சொல்கிறாங்க, கடவுள்னாலே அந்த காட் ஹெட் அப்படின்னா, அந்த நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் ஒரு கடவுளை கும்பிடுறோமா 3 கடவுளை கும்பிடுறோமா? குழப்பிட்டார. எத்தனை கடவுள்? ஒரே ஒரு கடவுள். ஆனால் நம்ம யாரை கும்பிடுறோம்? பிதா. என்ன குழப்பிட்டிய? ஒன்றான மெய்தேவன் என்ன போட்டிருக்குது? ஒன்றான மெய்தேவன். ஆனால் தேவன் எப்படி இருக்கிறார்? திருத்துவமாக இருக்கிறார். முஸ்லீம் எல்லாம் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு கடவுள்னு சொல்கிறீங்க, ஆனால் 3 கடவுளை கிடையாது, ஒரு கடவுள் தான். ஆனால் ஒரு கடவுள் எப்படி இருக்கிறாரு? திருத்துவமாக இருக்கிறாரு, குடும்பமாக இருக்கிற ஆண்டவர் குடும்பத்தை மதிக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்போது 3 பேர் சொல்கிறீங்க, ஒரு கடவுள்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த 3 பேருக்குள்ளே இருக்கிற உறவு இருக்குது பார்த்தீங்களா, உறவு, அதுதான் கடவுள் அப்படிங்கிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் தான் காட் ஹெட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் தியாலஜியில் உள்ளே போனால் பயங்கரமான ரெவலேஷனாக இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த திருத்துவ 3 பேர் இருக்கிற அந்த உயிர், அந்த உறவு, அந்த வாழ்வு, அந்த உறவுக்குள்ளே நம்மளை அழைக்கிறாரு. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய. அப்போ அந்த உறவுக்குள்ளே தேவன் நம்மளை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, பங்கெடுப்பதற்கு அழைக்கிறார். உலகத்தில் விரக்தி, பலவிதமான காயங்கள், பாதிப்பு, நிறைய லைஃப்பில் நம்ம நிறைய ஹர்ட் ஆகிறோம், நிறைய ஊண்டாகிறோம், நிறைய அஃபண்ட் ஆகிறோம். ஆனால் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இந்த பிதாவையும் குமாரனையும் அறியும் பொழுது, நீங்கள் யார், ஆண்டவர் உங்களுக்கு யாராக இருக்கிறாரு? ஆண்டவர் உங்களுக்கு கடவுள் கிடையாது, நீதிபதி கிடையாது, ஆண்டவர் உங்களை தண்டிக்கிற கடவுள் கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு யாராக இருக்கிறார்? யாராக இருக்கிறாரு? சொல்லுங்க, டேடி காட். சொல்லுங்க, காட் இஸ் மை டேட். சொல்லுங்க, காட் இஸ் மை டேட். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்பாவா அறிவது தான் நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மை, ஃபாதர் காட், அப்புறம் இயேசுவை குமாரனை அறிவது, நெருக்கமாய் பழகி பார்ப்பது, அனுபவபூர்வமாய் அறிவது, இந்த உறவை தான் நித்திய ஜீவன். செத்த பிறகு பரலோகத்துக்கு போகிறது, இந்த உலகத்தில் பரலோகத்தினை அனுபவிக்க வேண்டும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. knowing daddy God, experiencing knowledge. 3வது இயேசு சொல்றார், நானே உலகத்துக்கு என்னவா இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். அன்பு, ஜீவன், ஒளி. ஒளியா இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஒளி அப்படின்னு ஒன்று நல்ல கவனிங்க. அப்படியே வெளிச்சம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை. அப்போ அவங்க என்ன இருளில் இருந்தாங்க? அறியாமை என்கிறது பயங்கரமான இருள். படிப்பறிவில்லாதது ஒரு இருள்னு சொல்றாங்க. ignorant skills, அறியாமை பயங்கரமான ஒரு டார்க்னஸ் லைஃப்.
ஆண்டவர் அறியாமல் இருக்கிறது, ஆண்டவர் யாருன்னு அறியாமல் இருக்குது. ஆண்டவர் இதுதான் நித்திய ஜீவனுடைய உறவை குறித்து ஒரு அழகான பிக்சர். பிதா குமார பரிசுத்த ஆவியானுக்குள்ளே ஒரு ஜீவன் ஓடிட்டு இருக்குது, உறவு போயிட்டு இருக்குது. அந்த உறவுக்குள்ளே யாரை கொண்ட கணவன் இருக்குதா, தெரியுதா தெரியலையா? கணவன் மனைவி பிள்ளை. இந்த உறவு தான் உண்மையான நித்திய ஜீவ வாழ்க்கையை கற்று இந்த உறவுக்கு தான் அழைக்கிறார். உங்கள் குடும்பம் பரலோக குடும்பமாக இருக்கணும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. டார்க்னஸ், அந்த இதே நம்ம யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், அழகான வார்த்தை 5ஆம் வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ள முடியவில்லை. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் 9ஆம் வசனம், பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஒளி என்றால் வெளிப்பாடு. சொல்லுங்க, ஒளி என்றானது வெளிப்பாடு, ரெவலேஷன். ஒரு கிறிஸ்தவனாக இருந்துட்டு குருடனாக இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனாக இருந்துட்டு அறியாமையில் வாழக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனாக இருந்துட்டு ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் வாழக்கூடாது. ஏதோ அவர் எங்கேயோ இருக்கிறார், நான் வரேன், நான் ஏதோ பிச்சைக்கார ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் ஏதோ அவர் மூடு இருந்தால் எனக்கு செய்கிறாரு, இல்லைன்னா பாதி ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரு, பாதி ஜெபத்துக்கு என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அவர் எங்கேயோ டிஸ்டன்ஸில் இருக்கிறார், ஆகாயம் மண்டலத்துக்கு அப்பால் இருக்கிறார். கிடையாது, கிடையாது. இம்மானுவேல். சொல்லுங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்காக இருக்கிறார். ஆண்டவருக்கு நான் ரொம்ப வசதி. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் விசேஷமானவன், ஆண்டவருக்கு நான் செல்ல பிள்ளை. உங்க ஒவ்வொருத்தருடைய காது ரெண்டையும் பிடிச்சு உங்க கண்ணை பார்த்து சொல்றேன், நீங்க ஆண்டவருக்கு மிகவும் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. உங்க மேல அவர் வெறித்தனமா அன்பா இருக்கிறாரு. யூ ஆர் a beloved son. என் நேசகுமாரன் உங்களை பார்த்து சொல்றாரு. நீ ஒரு அனாதை இல்லை, உனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். கையை தட்டுங்க. அதுதான் நல்ல செய்தி. ஹல்லேலூயா. நீ அனாதை இல்லை, உனக்கு ஒரு அப்பா. உன்னுடைய உலக பிரகாரமான அம்மா அப்பாவை விட உனக்கு உண்மையான அப்பா கடவுள் தான். கையை தட்டி. ஹல்லேலூயா. திருத்துவ தேவன் தான். அங்க இருந்து தான் இந்த அம்மா அப்பாட்ட வந்திருக்கிற, அந்த குடும்பத்திலிருந்து தான் இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கிற. இந்த குடும்பத்தில் சில காரியங்கள் நடக்கிறத வச்சு உன்னுடைய வாழ்க்கையை நீ தீர்மானிக்காத. நீ ஆண்டவருடைய லவ் ஃபோக்கஸ். ஹல்லேலூயா. அன்பின் மையத்தில் கர்த்தர் வச்சுக்கிறார். அப்போ ஆண்டவர் உனக்கு தகப்பனாக இருக்கிறார். இந்த வெளிப்பாடு, ரெவலேஷன். நான் பாஸ்டர் பாருங்க, 30 வருடமாக ஊழியம் பண்ணுறேன். ஆனால் என்னை பொறுத்த ஒரு 20 வருடமாக இந்த வெளிப்பாடு இல்லாமலே பைபிளை பிரசங்கம் பண்ணிக்கிறேன். ஆண்டவர் தண்டிக்கிறவர், ஆண்டவர் நீதிபதி, கையை உடைப்பார், காலை உடைப்பார். ஏன்னா பைபிள் அப்படி சொல்லுது. நீங்கள் அந்த கண்ணாடி வெளியே பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரியும். கண்ணோட்டம் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவுடைய கண்ணாடி வெளியே தான் பைபிளை நீங்கள் பார்க்கணும். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துங்கிற கண்ணாடி வெளியே தான் என்ன பார்க்கணும்? ஏன்னா அந்த 18ஆம் வசனம் 1:18 போட்டுக்கல யோவான், தேவனை ஒருவனும் ஒரு காலம். ஏங்க அதுக்கு முன்னாடி மோசே வந்திருக்கிறாரு, ஆபிரகாம் வந்திருக்கிறாரு, எலியா வந்திருக்கிறாரு. அத்தனை பேர் வந்த பிறகும் யோவான்ல சொல்றாரு தேவனை ஒருவனும். அப்போ அவங்க என்ன பார்த்தாங்க? அப்போ பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்காங்களே இவ்வளோ பேர். அக்கினி இறக்குனாரு, கரடி வச்சு ஆளை கொன்னாரு, பார்வோனுடைய இராணுவத்தையெல்லாம் தவசம் பண்ணாரு, தண்ணியில் முக்கி சாவடிச்சாரு. அந்த கடவுள் யாரு? தேவனை ஒருவனும் ஒரு காலம். அப்போ அவன் என்ன பண்ணிக்கிறான்? அவன் வேற கண்ணாடி போட்டு பார்த்துக்கிறான். அல்லேலூயா. அப்போ அவரை தேவனை உண்மையா காட்டினது யாரு? அவருடைய மடியிலேருந்து ஒருத்தர் வந்துக்கிறார். கை தட்டுங்க. அவருடைய மடியிலேருந்து ஒருத்தர் வந்துக்கிறாரு. அவர் தான். நல்ல கவனிங்க. நீங்கள் எல்லாரும் என்னை பற்றி என்ன சொன்னாலும் என் மடியிலேருந்து வந்த என் பையன் என்னை பற்றி சொல்லுதான் கரெக்டாக இருக்கும். அதான் உண்மையா? மற்றதெல்லாம் எப்படி இருக்கும்? அறகுறையாத்தான் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதை கண்டதை எழுதுனாங்க. ஆனால் அதை பற்றி பைபிள் சொல்லி தேவனை ஒருவன் ஒரு காலும். அவன் பார்த்ததை எழுதி வச்சுக்கிறான். இப்போ ஒருத்தர் சொல்றாரு, பிதாவின் மடியில் இருக்கிற செல்ல ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அவர் வெளிப்படுத்தினார் பாருங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வெளிப்பாடு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 20 வருஷமா தேவனை தண்டிக்கிற கடவுளாக பிரசங்கம் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்துக்கிறாரு. நான் நீதிபதி கிடையாது, நான் ஜட்ஜி கிடையாது, நான் டேடி காடு. அல்லேலூயா. ஆண்டவரை அப்பாவா பார்த்துட்டீங்கனாலே பாதி கண்ணு திறந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எப்போ யாரா இருக்கிறார்?
கை வைத்து சொல்லேன். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். ஐயா நன்றி, உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. முட்டி போட்டு வீட்டுக்குள்ள படுத்திருந்தாலும் நடந்தாலும் அப்பான்னு கூப்பிடுங்க, தப்பாம வருவாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்பான்னு கூப்பிடக்கூடிய உரிமையை நமக்கு தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்பா பிதாவை கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நீங்க அப்பான்னு என்ன தெரியுமா? நீ அவருடைய பிள்ளைன்னு அர்த்தம். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. நீ யாரு? நீ ஒருத்தர் அப்பா. நல்லா பண்ணுங்க. பைபிள்ல ஒரு வார்த்தை போட்டுக்குது, யாரையும் பிதா என்று அழையாதிருங்கள். இதை போட்டிருக்குது, யாரையும் குருக்கள் என்று அழைக்காதுன்னு பைபிள் போட்டுருக்குது. அடுத்த வார்த்தை போடுறது, யாரையும் பிதான்னு கூப்பிடாத. தேவன் ஒருவரே உங்களுக்கு யாரா இருக்கிறாரு? ஹலோ, உங்க அப்பாவை கூட அப்பான்னு கூப்பிடாத, யாரை கூப்பிடு? கையை தட்டு. ஹல்லேலூயா. தேவன் உனக்கு தகப்பனாய் இருக்கிறார். நீ அவருடைய மடியிலிருந்து வந்திருக்கிற. ஹல்லேலூயா. நீ அவருடைய பிள்ளை. பிள்ளை பிள்ளைனா நீ அடிமை இல்லை, நீ பிச்சைக்காரன் இல்லை, நீ உரிமையோடு ஜெபிக்க முடியும், நீ அதிகாரத்தோடு கேட்க முடியும். ஹல்லேலூயா. அவரை போல நீ ஆளுகை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஹல்லேலூயா. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால நீங்கள் தேவனை குறித்து ஒரு வெளிப்பாட்டுக்கு வர்றீங்க. அதனால தான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியா இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும், அந்த 12ஆம் வசனம் வாசிங்களேன், அழகா இருக்குது பாருங்களேன். என்ன போட்டுருக்குது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால நீங்க யாரா மாறுறீங்க? தேவனுடைய. இதுதாங்க எவ்வளவு குவாலிஃபிகேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டாரு. நீங்க தேவனுடைய பிள்ளையா மாறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? இயேசுவை உங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். Receive Jesus as your personal savior. You become a child of God. உங்க வாழ்க்கையில தேவனுடைய இந்த வெளிச்சம் ஒளி வந்து வந்து உங்களை வந்து ஆண்டவர் அறியாமையை மாற்றி உங்களை புரிய வச்சு, ஆஹா பக்கத்தில் பார்த்து, நீ பெரிய இடத்து, நான் யாரு? பெரிய வீட்டு பிள்ளை. நான் யாரு? பெரிய வீட்டு பிள்ளை. பெரிய வீட்டு பிள்ளை உங்க பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க பெரிய இடத்து பிள்ளைங்க. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் வேந்தன் உள்ளத்தின், நான் அப்பாவுடைய பிள்ளை, நான் பரலோக தகப்பனுடைய பிள்ளை. இந்த உலகத்தில் நான் வந்திருக்கிறேன், தொலைஞ்சு போயிட்டேன், பாவத்தில் தொலைஞ்சு போயிட்டேன். இயேசு என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. நீ இன்னாருடைய பிள்ளை, நீ அனாதை இல்லை. இந்த குடும்பத்தில் பிறந்தனால நீ இன்னாருடைய பிள்ளை கிடையாது, நீ பரம தகப்பனுடைய பிள்ளை. உனக்கு ஒரு உண்மையான தகப்பன் இருக்கிறார். உடைய சொந்த வீடு பரலோகம் என்று காட்டி கொடுக்க இயேசு வந்தார். கையை தட்டுங்க. இந்த வெளிப்பாடு வர 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 வர
நீங்கள் அப்படியே உங்கள் லைஃப் வந்து டார்க்காகவே இருக்காது. இந்த டார்க்னஸ், இருளுங்கிறதுக்கு கவலை, பயம், வேதனை, வெக்கம், அவமானம், இதுக்கும் இருள் தான் பேர். அறியாமைக்கும் இருள் பேர். அறியாமல் இருந்தீங்கன்னா அவமானத்தை தான் இருப்பீங்க, வெக்கத்தை தான் இருப்பீங்க, பயத்தில் தான் இருப்பீங்க, கவலையில் தான் இருப்பீங்க. ஆனால் அறிய நல்ல கவனிங்க, இப்போ இன்னைய நடைமுறையில் உங்கள் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை இருக்குது, உங்கள் வீட்டில் சில சண்டை பிரச்சனை இருக்குது, ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது, உறவு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் பைபிளை திறந்து தேவன் என்னுடைய அப்பாவாக இருக்கிறாரு, நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், இந்த வெளிப்பாடு வர வர பொய்யினால் உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றிட்டு இருந்த சாத்தனுடைய எல்லா சரக்கெல்லாம் வெளியே போயிடும். அல்லேலூயா. அவன் இனிமேலும் உங்களை ஏமாற்ற முடியாது, இனிமேலும் உங்கள் வாழ்க்கையில் தரித்திரத்தை வைக்க முடியாது, இனிமேலும் உங்களை வியாதியில் அடிமைப்படுத்த முடியாது. நல்ல கவனிங்க, தேவன் எனக்கு அப்பாவாக இருந்தார்னா நான் ஏன் தரித்திரமாக இருக்க போச்சு? தேவன் எனக்கு தகப்பனாக இருந்தால் என் உடம்புல எப்படி வியாதி இருக்க போச்சு? தேவன் என்னுடைய அப்பாவாக இருந்தால் என் குடும்பத்தில் எப்படி சண்டை வரப்போச்சு? அப்படின்னு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். விழிப்புணர்வு வரும் பொழுது, ஆஹா, இனிமேல் இவனை ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லி பிசாசு துண்டக்கானும் துணியக்கானுன்னு ஓடி போயிடுவான். இந்த அறியாமையிலேருந்து நீங்கள் அறிவுக்குள்ள, வெளிச்சத்துக்குள்ள, வெளிப்பாடுக்குள்ள வர வர உங்கள் வாழ்க்கையில் பயம், கவலை, துக்கம், வேதனை எல்லாம் மாறி வெளிச்சமாயிருவீங்க. அப்புறம் உங்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் இல்லையா? அவர் சொல்றாரு, நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கேன்னு சொன்னாரு. அந்த ஆண்டு சொல்றாரு, நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீங்க. அதாவது நான் மட்டும் வெளிச்சமா இருப்பேன், நீ என்னைய பார்த்துட்டே இருல. ஆண்டவர் உன்னையே ஒரு கலங்கரை விளக்கமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்க, உப்பா இருக்கிறீங்க. நீங்க மற்றவங்களுக்கு வெளிப்பாடு சொல்லுவீங்க. நீங்க பேச கேட்கும்போது மற்றவங்க கண்ணு திறக்கப்படும். மற்றவங்க இருள் வந்து நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டுவீங்க, அவங்க கவலை வந்து வெளியே கொண்டு வரீங்க. இயேசு எப்படி இந்த உலகத்தில் ஒளியா இருந்தாரோ அதே போல உங்களையும் ஆண்டவர் கையை தட்டி அல்லேலூயா ஒளியாய் மாற்றி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அல்லேலூயா. இங்க இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றையோடு எல்லா கவலை, பயம், பதஷ்டம், வியாதி, தரித்திரத்தை இன்னைக்கு ஆண்டவர் மாற்றார். கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்தீங்கன்னா, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்வதனாலே உங்கள் வாழ்க்கைக்கு எல்லா டார்க்னஸ் வெளியே போகும். நீங்க ஒரு ராஜா மாதிரி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தான் உங்களை குறித்து ஆண்டவருடைய நோக்கமே இருக்குது. நீ ஒரு பிச்சைக்காரனை வாழ்வதில்லை. நீங்கள் பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு தேவனுடைய நோக்கம். வாலாகாம இருக்க மாட்டேன், எப்படி இருப்ப? தலையா இருப்ப. கீழே இருக்க மாட்டேன், எங்க இருப்ப? மேலே இருப்ப. உங்களை குறித்து தேவனுடைய நோக்கம் இயேசுவை போல ராஜாவாக வாழ வேண்டும். அந்த நோக்கத்துக்கு நீங்கள் வரணும். முதலாவது அந்த அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உறவுக்குள்ள வரணும். இந்த வெளிச்சத்தை, வெளிப்பாடை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அன்பை நாம் ரிசீவ் பண்ணணும். அப்புறம் தேவனுடைய நித்திய ஜீவன் உறவுக்குள்ள வர வேண்டும். அடுத்தது நாம வெளிப்பாடு உள்ள வாழணும். ஒரு கிறிஸ்தவன் இந்த பைபிளை கையில் வச்சுட்டு, இந்த பைபிள் என்ன யாரை பற்றி பேசு? இந்த பைபிள் முழுவதும் நல்ல, இந்த பைபிள் முழுவதும் யாரை பற்றி பேசுனா, நீ யாருங்கிறத எழுதி வச்சுக்கிறார். கை தட்டுங்க அல்லேலூயா. நீ யாரு? நீ யாருடைய பிள்ளை? நீ எங்க இருந்து வந்த? ஏன் இங்க இருக்கிற? எங்க போயிட்டு இருக்கிற? மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு கேள்வி, நான் எங்கிருந்து வந்தேன்? நான் ஏன் இங்கு இருக்கிறேன்? நான் எங்கே போகிறேன்? இந்த கேள்விக்கு பைபிள் அழகான பதில் சொல்றது. நீ எங்கிருந்து வந்த? பிதாவிடத்திலிருந்து வந்திருக்கிற. ஏன் எங்க இருக்கிற? ராஜாவை போல ஆழ்வது இருக்கிற. எங்க போற? பிதாவுடைய உறவுக்கு நான் மறுபடியும் போறேன். கையை தட்டி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திற்கு. அப்பாட்ட இருந்து வந்திருக்கிறேன், அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டு அப்பாட்ட போறேன். இயேசு அப்படிதான் வந்தாரு, உங்களுக்கு அதான் வழி. கை தட்டுங்க அல்லேலூயா. ஆமென். லவ், லைஃப், லைட். இயேசுவை போல அன்பா நான் வாழணும். இயேசுவை போல நான் ஹல்லேலூயா ஆமென் உறவில் வாழணும். பிதாவுடைய எப்பொழுதும் ஆன்லைன்ல சேட்டிங்ல இருந்தாராம். நல்ல கவனிங்க, இன்னைக்கு நம்ம வீடியோ கால் பார்த்துட்டு இருக்கிறோம். அம்மா வேலையில் இருப்பாங்க, என்னுடைய தம்பி இருக்கிறான், அவன் வெளிநாட்டில் இருக்கிறான், அவனுக்கு குழம்பு வைக்க தெரியாது. ஒய்ஃபு வேலைக்கு போயிட்டான். அவன் என்ன பண்ணுவான்? எங்கள் அம்மா வந்து சட்டி எடுத்து அடுப்பில் வைப்பான், இவன் சட்டி எடுத்து அடுப்பில் வைப்பான், குழம்பு மசாலா போடுவான். ஆன்லைனில் அப்படியே பார்த்தோம், எங்கள் அம்மா மாதிரியே குழம்பு வச்சுட்டான்.
எப்படி வச்சுட்டான்? ஆன்லைனில் எல்லாத்தையும் காப்பி அடிச்சிட்டான். இயேசு இந்த உலகத்தில் ஆன்லைனில் அப்படியே பிதாவை பார்த்து அப்படியே வாழ்ந்தாராம். கைத்தட்டுங்க, ஹல்லேலூயா. பிதா செய்ய காண்கிறது எதுவோ அதே தானா அவர் செய்கிறார், வேற எதையும் செய்யறதில்லை. நான் சொல்கிறேன், நீங்களும் இயேசுவை போலவே பிதாவை பார்த்து இயேசுவை பார்த்து இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அன்பில் வாழுங்கள், உறவில் வாழுங்கள், வெளிப்பாட்டில் வாழுங்கள். இந்த பைபிளை திறக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு வெளிப்படுத்தாங்க, ஆண்டவரே எனக்கு புரிய வைங்க, ஆண்டவரே சொல்லுங்கள். ஆண்டவர் புரிய வைப்பார். நீங்கள் யாருங்கிறது காட்டுவார். ஏதோ கடவுள் எங்கேயோ இருக்கிறார், நீ இந்த உலகத்தில் ஏதோ ஒரு தூசியாக பிறந்திருக்கிற இல்லை, ஆண்டருடைய பிள்ளைங்கிற அடையாளத்தை கர்த்தர் காட்டுவார். ஆண்டருடைய அன்பை நீ பெற்றுக்கொள்வ. அவருடைய வெளிப்பாடு நீங்கள் அநேகருக்கு வெளிப்பாடை கொடுக்கிற நபராக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. சொல்லுங்கள், அன்பு, ஜீவன், ஒளி. அன்புனா சிம்பிள். சொல்லுங்க, அன்புனா சிம்பிள், அன்புனா ரொம்ப ஹம்பிள். ஆமாம். அடுத்தது ஜீவன் என்றால் உறவு. ஜீவன் என்றால் உறவு. நான் எல்லாரோட நல் உறவில் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. திருத்துவ உறவு எப்படி இருக்குதோ அதே போல் நாம் எல்லாரும் பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் எப்படி வாழணும், இப்படி வரும்பொழுது அந்த உறவில் வாழ வேண்டும். ஒருத்தரை சொந்த சகோதரனை போல, அக்கா தங்கச்சியை போல உறவுகள் இந்த சபையில் இருக்கும்படி விரும்புகிறார். மூணாவது ஒளி, வெளிப்பாட்டில் இருக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இப்போ வேதத்தை என்ன சொல்லுது? தேவன் என்னை பற்றி சொல்லுகிறார், என்னை குறித்த அடையாளம் பைபிள் எழுதப்பட்டிருக்குது. இயேசுவை போலவே இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்படும். அந்த வெளிப்பாட்டில் வாழும் பொழுது கர்த்தர் சொல்ல, நீங்கள் உலகத்துக்கு ஜீவனாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு தேவனுடைய அன்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு தேவனுடைய ஒளியாக இருக்கிறீர்கள். கண்களை மூடி கையை வைத்து ஹல்லேலூயா. அந்த அன்புள்ள இருதயம் என் வாழ்க்கை மாட்டோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அன்பு உங்கள் இருதயத்துக்குள்ளே வரும். உங்களுடைய முரட்டாட்டமான குணங்கள், உங்கள் பிறவி குணத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இயேசுவை போல உங்களை அன்புள்ள ஒரு நபராக இயேசு உங்களுக்குள் வாழுகிறபடியால் உங்களுக்குள் இருந்து அவர் வாழ விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, உறவு, ஜீவன் என்றால் உறவு. திருத்துவ அந்த உறவுக்குள்ள உங்களையும் உறவாட அழைக்கிறார். நீ அனாதை இல்லை. இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், நீ அப்பாவுடைய செல்ல பிள்ளை, நீ அனாதை அல்ல. அவருடைய உறவுக்கு உன்னை அழைக்கிறார், உறவாடும்படி அழைக்கிறார். அவரை அறிய அறிய நித்திய ஜீவன் ஹல்லேலூயா பெருகும். மூணாவது, நீ ஒரு இருளுக்குள்ளே வாழ வேண்டாம், வெளிச்சத்தை ஒளியாக உன்னை மாற்ற விரும்புகிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பார். உங்கள் வாழ்க்கையில் இயேசு ஒரு வெளிப்பாடு வரும் பொழுது நீங்கள் அநேகருக்கு வெளிச்சமாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இம்மானுவே, தேவன் நம்மோடு. இம்மானுவே, தேவன் நம்மோடு. சொல்லலாமா? இம்மானுவே, தேவன் நம்மோடு. இம்மானுவே, தேவன் நம்மோடு. மலைகளும் விலகி போகலாம், விலகுமா கிருபையே. பர்வதங்கள் அகன்று போகலாம், மாறுமா கிருபையே. மலைகளும் விலகி போகலாம், விலகுமா கிருபையே. பர்வதங்கள் அகன்று போகலாம், மாறுமா கிருபையே. இம்மானுவே, தேவன் நம்மோடு. இம்மானுவே, தேவன் நம்மோடு. சபை பாடட்டும். இம்மானுவே, தேவன் நம்மோடு. இம்மானுவே, தேவன் நம்மோடு. மனிதர்கள் மாறி போகலாம், இம்மானுவேல் நம்மோடு. மாந்தர்கள் மறந்து போகலாம், மாறாத இயேசுவே.
மனிதர்கள் மாறி போகலாம், இம்மானுவேல் நம்மோடு. மாந்தர்கள் மறந்து போகலாம், மாறாத இயேசுவே. கைகளை உயர்த்தி இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், நீ அனாதை இல்லை, நீ தனிமையில் இல்லை. தனிமை உணர்வில் சிலர் போராடி கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய கணவன், உங்களுடைய தகப்பன், உங்களுடைய தாயார், யாரோ ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் விட்டு போயிருக்கலாம், இறந்து போயிருக்கலாம், கைவிட்டிருக்கலாம். ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் அனாதை உணர்வை கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு நித்திய பிதா ஒருவர் இருக்கிறார், நிரந்தரமான தகப்பன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்ற தேவன் இருக்கிறார். உங்களுக்காக தன்னுடைய உயிரே கொடுக்கிற தேவன் இருக்கிறார். உங்களை வாழ வைப்பதற்காகவே அவர் சிலுவையிலே அப்படிப்பட்ட ஒரு கோலத்திலே தொங்கினார். இந்த காலவேளை கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், நீ அனாதை இல்லை, நீ அப்பாவின் பிள்ளை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உனக்கு யார் இல்லை நினைக்காத, உனக்காக விசாரிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை அவர் கைவிட மாட்டார். உனக்கான எல்லா தேவையும் அவர் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவன் ஹல்லேலூயா இந்த காலவேளை வார்த்தைகளுக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. அவரோடு ஒரு உறவுக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவரோடு ஒரு உறவுக்கு வாங்க. நீங்கள் அப்பாட்ட பேசுவது மாதிரி நீங்கள் தேவனோடு பேசலாம். இப்படி சபையில் வந்து தான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணால் தான் கர்த்தர் கேட்பார் நினைக்காதீங்க. நீங்கள் படுத்திருந்தாலும் உங்கள் குரலை கேட்குறா, நீங்கள் பாத்ரூம் இருந்தாலும் கேட்குறா, நீங்கள் பைக்கில் போனாலும் ஆண்டரோடு பேசலாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களுடைய குரலை கேட்பதற்கு ஆசையாக இருக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். கையை வைத்து அப்பா சொல்லுங்க, அப்பா. ஹல்லேலூயா. அப்பா. இந்த பாடலை பாடி அப்பா என்று கூப்பிட போறோம். உம்மை விட்டு பிரிந்து சென்றேன், அடைக்கலம் நான் தேடினேன், அதில் என்னை நான் தொலைத்தேன், என்னையே மறந்து போனேன். உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன், புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர். உம் கிருபையின் வழியில் நான் மூழ்கினேன், புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீ. அப்பா அப்பா மகனா உம் மகளா, அப்பா அப்பா மகனா உம் மகளா, உம் கண்ணின் மணி நானே அப்பா, உங்க கண்ணின் மணி நானே அப்பா, கண்ணின் மணி நானே அப்பா, உங்க கண்ணின் மணி நானே அப்பா. உம்மை விட்டு நான் எங்கே போவேன், நீரே என் அடைக்கலமே. இதுவரை நான் அறியேன், நானே உம் பிள்ளை என்று. உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை, உம் நிழலில் தான் எந்தன் பாதுகாப்பு. உம் கண்கள் என்னை விட்டு விலகவில்லை, உம் நிழலில் தான் எந்தன்
கைகளை உயர்த்தி அப்பா அப்பா மகன்னா உம் மகள்னா அப்பா அப்பா மகன்னா உம் மகள்னா உம் கண்ணின் மணி நானே அப்பா உங்க கண்ணின் மணி நானே அப்பா கண்ணில் மணி நானே அப்பா உங்க கண்ணின் மணி நானே அப்பா தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தென்னை காப்பாற்றினீ தள்ளாமலும் விட்டு விலகாமலும் மானத்தில் இருந்தென்னை காப்பா மறுபடியும் தள்ளாமலும் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்தேன் காப்பாற்றினீ அணைத்து கொண்டு என்னை மொத்தம் செய்தி கட்டை களைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தி அணைத்து கொண்டீர் என்னை மொத்தம் செய்தி ரெட்டை களைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தி அப்பா அப்பா மகன்னா உம் மகள்னா அப்பா அப்பா மகன்னா உம் மகள்னா உம் கண்ணின் மணி நானே அப்பா உங்க கண்ணின் மணி நானே அப்பா கண்ணின் மணி நானே அப்பா உங்க கண்ணின் மணி நானே அப்பா கண்ணின் மணி நானே அப்பா உங்க கண்ணின் மணி நானே. ஆண்டவர் சொல்றார், நீ அவருடைய கண்மணியாக இருக்கிறார், தகப்பனாக தேவன் இருக்கிறார். அவருடைய வெளிப்பாடு உங்களுக்கு தர விரும்புகிறார். வெளிச்சத்தில் வாழ விரும்புகிறார். இனி பயத்திலும் கவலையிலும் வெக்கத்திலும் அவமானத்திலும் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. உங்களை அப்பாவின் மடிக்கு தேவன் உங்களை அரவணைப்பு அழைக்கிறார். தேவன் இந்த இடத்துல எல்லாருடைய இருதயங்களை குணமாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய தேவனுடைய அன்பு உங்கள் இருதயங்களை நிரப்புகிறது. அவருடைய ஜீவனிலே வாழும்படி அழைக்கிறார். அவருடைய வெளிப்பாட்டிலே நீங்கள் தேவனுடைய வழிநடத்தும்படி தேவன் விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நன்றி 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 ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளை கர்த்தாவே கிறிஸ்து பிறப்பின் நாளிலும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலும் தேவன் ஆலயத்திலே கொண்டு வந்து அப்பாவுமை ஆராதிக்க துதிக்க எங்களுடைய தேவன் பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. யோவான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து அன்பு ஜீவன் ஒளி என்றால் என்ன, இயேசு யார், அன்பாக இருக்கிறார், ஜீவனாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். இயேசு என்னையும் அன்பாக மாற்றுகிறார், ஜீவனிலே உறவிலே வாழும்படி அழைக்கிறார், என்னையும் வெளிச்சத்துக்கு பிள்ளையாய் மாற்ற விரும்புகிற சத்தியத்தை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த நாள் இந்த அன்பு ஜீவன் ஒளி வெளிப்படுவதாக. தொடர்ந்து ஊழியங்களை ஆசீர்வதியும் ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும் இயேசுவின் மூலம் பிதாவே. சரி.